Hi guys, welcome back to my channel. So இப்போ தான் நீங்கள் என்ன ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, மை நேம் இஸ் பிரீதா. ஐ மேக் பியூட்டி லைஃப் ஸ்டைல் கான்டென்ட்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சப்ஸ்கிரைபர் ரெக்கமெண்டட் ப்ராடக்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சஸ் வாயோட டார்க் ஸ்பாட் கரெக்டிங் க்ளோ சீரம் இருக்குது. ஸோ நான் இதை பற்றி ஃபுல்லாக நான் யூஸ் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் சொல்ல போகிறேன். ஸோ அது பார்க்குறதுக்கு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த டார்க் ஸ்பாட் கரெக்டிங் க்ளோ சீரம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் மேக்ரான்லேருந்து வாங்கினேன். ஸோ இட் ரீட்டெயில்ஸ் ஃபார் அரவுண்ட் 1300 அந்த ரேஞ்சில் தான். ஆஃபர் இருக்கும்போது கொஞ்சம் கம்மியாகவே இருக்குது, 1250 240 அந்த ரேஞ்சில். பட் ஆஃபர் இல்லாத டைம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அரவுண்ட் 1300 400க்குள்ளே வருது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பேசிக் இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா நயசனமைட் 5% இருக்குது. எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நயசனமைடோட யூஸஸ். ஸோ நயசனமைட் பேசிக்லி பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபைன் லைன்ஸ் அண்ட் வந்து டார்க் ஸ்பாட் கரெக்ட் பண்ணுறது அண்ட் ஸ்கின்ல வந்து கொலாஜன் பூஸ்ட் பண்ணுறது, இதுதான் அதோட மெயின் திங். அண்ட் இன்னொரு இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸ்குவாலின். ஸோ இது பார்த்தீங்கன்னா இட் ஹேஸ் அன் மாய்ஸ்சரைசிங் ப்ராப்பர்ட்டி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா க்ளோ சீரம் கொடுத்துருக்காங்க. அந்த க்ளோ எதனால் வருதுன்னா இந்த ஸ்குவாலினால தான் வருது. இட் மாய்ஸ்சரைசஸ் யுவர் ஸ்கின். அண்ட் தேர்ட் இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா ஹிப்போஃபேன் ரெஹனாய்டு ஃப்ரூட் எக்ஸ்ட்ராக்ட், சம் கைண்ட் ஆஃப் ஃப்ரூட் எக்ஸ்ட்ராக்ட். ஸோ இந்த இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸ்கின் பேரியர் ஹீல் பண்ணும் அண்ட் ஆல்சோ இட் ஹேஸ் ஒமேகா 7. ஸோ உங்கள் ஸ்கின்ல வந்து ஆப்வியஸாக கொலாஜன் பூஸ்ட் பண்ணும். அண்ட் ஆன்டி ஏஜிங்காக இந்த ஃப்ரூட் எக்ஸ்ட்ராக்ட் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா இது ஒரு வீகன் ப்ராடக்ட். ஸோ ஆக்சுவலாக இதில் என்ன எழுதியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட்டட் niacinamide helps correct dark spots and brighten skin with plant deprived squalene to lock in moisture for glowing skin all day. ஸோ அதான் நியாசனமைட், ஆக்டிவேட்டட் நியாசனமைட் யூஸ் பண்ணியிருக்கோம் ஸ்கின்ல இருக்க டார்க் ஸ்பாட்டை குறைச்சி ஸ்கின்னை பிரைட்டன் பண்ணுறதுக்கு. அண்ட் ஆல்சோ பிளான்ட் டெரைவ்டு ஸ்குவாலின் யூஸ் பண்ணியிருக்கோம். எதுக்குன்னா மாய்ஸ்சரை லாக்இன் பண்ணுறதுக்கு ஸ்கின்ல ஃபார் க்ளோயிங் ஸ்கின் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நான் வந்து இதோட ரிவ்யூ நிறைய பார்த்தேன் ஆன்லைனில். லைக் மிக்சட் ரிவ்யூ தான் இதுக்கு இருக்குது. சில பேருக்கு இது ஒர்க் ஆகுது, சில பேருக்கு இது ஒர்க் ஆகவே ஆகலை. ஸோ நான் வாங்குறதுக்கு முன்னாடி பார்த்த ரிவ்யூஸ் எல்லாமே வந்துட்டு இது வேறு லெவலில் ஒர்க் ஆகுது அந்த மாதிரி தான் பார்த்துருந்தேன். பட் இது வாங்கிட்டு நான் யூஸ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா நிறைய ஆக்னே வர ஆரம்பிச்சிருச்சு, கொச்சன்னு வர ஆரம்பிச்சிருச்சு ஆக்னே. இது யூஸ் பண்ணி லைக் ஒன் டேலே எனக்கு என் ஸ்கின் வந்துட்டு இதுக்கு ரியாக்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நிறைய கொச்சன்னு வந்துருச்சு ஃபேஸில் பிம்பிள்ஸ். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா இதோட ரிவ்யூ திரும்ப பார்க்கலாம், மேபி இது பர்ஜிங் எஃபெக்ட்னால கூட வரலாம், எனக்கு மட்டும் தான் வருதா இல்லை நிறைய பேருக்கு இந்த மாதிரி இருக்கான்னு பார்க்கலான்னு போய் பார்த்தேன். அப்படி பார்த்தா நிறைய பேர் வந்து இது என் ஸ்கின் பேரியரை டேமேஜ் பண்ணிடுச்சு, எனக்கு இது செட்டே ஆகலை அந்த மாதிரி சொல்லிட்டு நிறைய ரிவ்யூ கீழே. ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து சென்சிட்டிவ் ஸ்கின் டைப் இருக்க பீப்புளுக்கு வந்து கண்டிப்பாக ஆக்னே வரும். ஆக்னே ஃபேட் பண்ணலைன்னு சொல்ல மாட்டேன். பட் அதே டைம் பார்த்தீங்கன்னா நிறைய ஆக்னே கொடுக்குது. இந்த பக்கம் ஆக்னே ஃபேட் பண்ணுச்சுன்னா அது கீழே நிறைய ஆக்னே கொடுத்துட்டே இருக்குது. ஸோ அதோட மார்க்கும் அப்படியே வந்து டார்க்காக விழுந்துருது. ஸோ இது வந்து கண்டிப்பாக என் ஸ்கின்னுக்கு பார்த்தீங்கன்னா ஆக்னே வந்துச்சு. இதில் வந்து நான் இன்னொரு நிறையா லைக் ரீல்ஸில் பார்த்தேன், ஸ்கின் கேர் ரீல்ஸில் இதோட வந்துட்டு கோசராக்ஸோட ஸ்னெயில் மியூசின் யூஸ் பண்ணால் நல்லா ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஸ்னெயில் எசன்ஸ் இருக்கும்ல, நான் அந்த பாட்டில் யூஸ் பண்ணேன். அது யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா முன்ன வரதை விட பிம்பிள் கொஞ்சம் கம்மியாக வந்துச்சு அண்ட் ஆல்சோ டார்க் ஸ்பாட் கொஞ்சம் கம்மியாச்சு. பட் அது தவிர்த்து இதுவும் ஒரு 1400 500 ரேஞ்சு அண்ட் அந்த ஸ்னெயில் மியூசினும் பார்த்தீங்கன்னா ஒரு 1500 ரேஞ்ச். ஸோ இந்த ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து இன்னொரு ப்ராடக்டோட ஹெல்ப் தேவைப்படுது. பட் அது யூஸ் பண்ணால் கூட பிம்பிள் வந்து கம்மியாக லைக் பிம்பிள் வருது பட் கம்மியாக வருது. அண்ட் நான் இந்த கோசராக்ஸோட ஸ்னெயில் மியூசின் இதுவும் யூஸ் பண்ணேன். இதோடு சேர்த்து யூஸ் பண்ணும்போது அதே மாதிரி தான் பிம்பிள் வருது. பட் ரொம்ப இது தனியாக யூஸ் பண்ணுற அளவுக்கு பிம்பிள் வரல, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. ஸோ என்ன கேட்டால் வந்துட்டு இதில் இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் நான் கண்டிப்பாக நோ தான் சொல்லுவேன். பிகாஸ் வந்து மார்க்கெட்டில் வந்து வெறும் நயசனமைட் சீரமே இருக்குது, அதே கூட நம்ம வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இன்னும் நிறைய பிராண்ட்ஸ் வந்து நிறையா நயசனமைட் வேரியண்ட்டில் பண்ணுறாங்க, மேபி அது கூட நம்ம ட்ரை பண்ணலாம். பட் என்ன கேட்டால் இது ஒரு பிக் நோ. பிகாஸ் வந்துட்டு சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்குது, லைக் உங்களுக்கு ஆக்னே கண்டிப்பாக வரும், ஹார்மோனல் ஆக்னே அந்த மாதிரி வரும் அப்படின்னா கண்டிப்பாக இது யூஸ் பண்ணால் கண்டிப்பாக வரும். பிகாஸ் வந்துட்டு இது ரொம்பவே ஸ்கின்னை வந்து இரிட்டேட் பண்ணுது, டேமேஜ் பண்ணுது. ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் தான் இதையும் ரிவ்யூ பண்ண சொல்லியிருந்தாங்க, லாவண்யா. ஸோ லாவண்யா உங்களுக்காக நான் ரிவ்யூ பண்ணியிருக்கேன். ஐ ஹோப் இது வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ப்ளீஸ் மேக் ஷூர் டு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் press the bell icon next to it. I'll see you in the next video. Bye.